உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களே சாமி, அது எது சாதியா மதமா, அது எது பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களே, பாப்பான்னு சொல்கிறாங்க. பார்ப்பான்னு அந்த இடத்துக்கு, அதாவது ஊர் வழக்கப்படி ஒரு ஊருக்கு ஒரு சொல்லு வளமுறை இருக்குது. அதன்படி ஒரு ஊரில் பாப்பான்பாங்க, ஒரு ஊரில் வந்து பார்ப்பான்பானுங்க, பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படி பார்க்குற போது இந்த பார்ப்பான் அப்படிங்கிறத வந்து என்ன அர்த்தம், என்ன அதுக்கு வந்து பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. பார்ப்பான் அப்படின்னா வந்து இது வந்து சொல்லு மறுவல், அதாவது பார்ப்பு அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பார்ப்புன்னு தான் அந்த சொல்லு. அப்புறம் தான் பார்ப்பானா வந்து அது மருவி இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு நான் அறிஞ்சுக்கிட்ட உண்மை. என்னென்னா, பார்ப்பு அப்படின்னாலே இரு பிறப்புன்னு அர்த்தம், ரெண்டு பிறப்பு. அப்போது அந்த ரெண்டு பிறப்புக்கு பேர் என்னென்னு கேட்டால் பார்ப்பு அப்படின்னா இன்னொரு பேர் அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. பார்ப்பு என்னென்னா பறவைன்னு அர்த்தம். பார்ப்பு அப்படின்னா இரு பிறப்பு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பறவைன்னு பேர். அப்போது என்ன பிறப்புக்கும் பறவைக்கும் பார்ப்புக்கும் என்ன இத்தனை இது சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பறவைக்கு வந்து ரெண்டு பிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவை வந்து பிறக்கணுன்னா, ஜனனம் ஆகணும்னா அது ரெண்டு பிறப்பு எடுக்கணும். ஒன்று வந்து முதல்ல முட்டையாகவும், அதுக்கு பின்னாடி அந்த முட்டை பிறக்கிறது ஒரு பிறப்பு, அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வர்றது ஒரு பிறப்பு. அதுக்கு பேர் தான் பார்ப்பு, அதுக்கு பேர் தான் பறவை. சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு பிறப்பு, இரு பிறப்பு உள்ளதுக்கு பேர் பார்ப்பு. அதே போல் நம்ம யோக பயணத்தில் நமக்கு அந்த பார்ப்புங்கிற சொல்லு வந்து நமக்கு இதாகும், சம்பந்தமாகும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் பொருந்தும். நமக்குன்னா எப்படின்னா, இந்த யோக பாதையில், ஞான பாதையில் பயணம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே அந்த பார்ப்பு அப்படிங்கிற பெயர் வந்து நமக்கும் பொருந்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாதாரண இக வாழ்க்கையில் இருந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் மெஞ்ஞான வாழ்க்கைக்கு, அஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து மெஞ்ஞான வாழ்க்கைக்கு நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு குருமாரை பார்த்து, அந்த குருமார்கிட்ட போய் நம்ம அடைக்கலமாகி, அவர் நமக்கு வந்து உபதேசம் கொடுத்து, நம்மளை வந்து இந்த பாட வழியில், இந்த ஞான வழியில் யோகத்தை சொல்லி கொடுக்குற போது நம்மளை வந்து அப்போது அந்த யோகத்தை சொல்லி கொடுத்து அதை எப்படி வழிவு நடத்தணுங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு இதை கொடுப்பார். அப்போது அந்த உபதேசம் கொடுத்து நம்மளை வந்து அந்த அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அப்போது நமக்கு ஒரு பிறப்பு. அப்போ முன்னாடி இருந்த பேர், முன்னாடி இருந்த அந்த பிறப்பினுடைய தன்மை எல்லாமே மாற்றக்கூடிய இடம் எதுன்னா, இந்த யோக வழியில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து ஒரு குரு நம்மளை வந்து தொட்டு காட்டுறாரு பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிறப்பு ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வச்சுருந்த பேர், நமக்கு வச்சுருந்த இதெல்லாம் வந்து அந்த ஒரு குரு வந்து நம்மளை தொட்டு நமக்கு அந்த உபதேசத்தை கொடுக்குற வரைக்கும் நமக்கு அது பொருந்து. எது ஆசிரமத்தை பொறுத்தாலும் நம்ம அன்றைக்கி தான் பிறந்த குழந்தை. வெளி உலகத்துக்கு நம்ம எப்போவோ பிறந்துட்டோம். நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன வயசு இருக்குதோ அதுதான், என்ன பேர் இருக்குதோ அதுதான் உலகம் பேசு. ஆனால் ஆசிரமத்தை பொறுத்தளவு, ஒரு குருமாரை பொறுத்தளவு, நம்ம யோக பயணத்தில் பயணம் பண்ணுறதுக்கு என்றைக்கு வந்து அந்த குரு நமக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணி நமக்கு உபதேசம் கொடுக்குறாரோ அன்னைக்கு நமக்கு ஒரு பிறப்பு. அப்போது அதில் ஒரு பிறப்பு
இப்போ இதில் ஒரு பிறப்பு, ஒரு தாய் கருவிலிருந்து வரும்போது ஒரு பிறப்பு, அடுத்து குரு நாடி குரு உபதேசம் கொடுத்து நம்மளை வேறு பிறப்புக்கு மாற்றுறாரு. காரணம் என்ன, இந்த இக வாழ்க்கையிலேருந்து பர வாழ்க்கைக்கு நம்ம போகிற பயணம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த இக வாழ்க்கையிலேருந்து பர வாழ்க்கைக்கு மாறும்போது ஒரு பிறப்பு. அப்போது இந்த பிறப்பு நமக்கு இது பொருந்து. அதே போல தான் பார்ப்பான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு 2 பிறப்பு உண்டு. அதாவது அவங்க பிறந்து ஒரு ஆசிரமத்தில், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரமத்தில் போய் குருகுலத்தில் சேர்ந்து அவங்க அந்த பயிற்சி பண்ணி பூநூல்னு அவங்க போடுவாங்க. அப்போ அந்த பூநூல் போடுற வரைக்கும் ஒரு பிறப்பு அவங்களுக்கு. பூநூல் போட்டுட்டாங்க அப்படின்னா மறுபிறப்பு. அப்போ அங்கன அவங்களுக்கு 2 பிறப்பு. அப்போ இது எப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம மாதிரி இருக்கிறவங்கள பெருசாக பேச மாட்டாங்க. இவங்க பூநூல் போடுறவங்க தொடர்ச்சியாக அந்த பிறப்பே ஒரு அந்த சமுதாய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறந்துட்டா ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அவங்கள குருகுலத்தில் சேர்த்தி அந்த பூணூல் போட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு நிதர்சனமாக அந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு 2 பிறப்பு. அதனால தான் அவங்கள பார்ப்புன்னு வச்சது கடைசியில் பார்ப்பான்னு வந்துருச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுன்னு சொல்ல முடியும். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் பார்ப்பு அப்படின்னா இரு பிறப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பார்ப்பான்னு மாறி இருக்குதே தவிர, பார்ப்புனா பறவைக்கும் பொருந்து, இந்த ஞான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கும் பொருந்து. அந்த பூநூல் போட்டு அதாவது ஐயர்கள்னு சொல்லுவாங்க, ஐயர்கள் பிராமணர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது பொருந்து அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.